ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறோம். தினந்தோறும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய பதிவில் எம்ஜிஆர் பல மாறுவேடங்களில் தோன்றி வில்லன்களின் இடத்திற்குள்ளேயே நுழைந்து அவர்களை வீழ்த்துவார். இப்படி பல படங்களில் வருவார். ஆனால் அவர் போடும் மாறுவேடங்கள் எல்லாம் பள்ளி ஆண்டு விழா மாறுவேட போட்டி லெவலில்தான் இருக்கும். ஸ்டைலிஷ் இயக்குனரான ஏசி திருலோகச்சந்தர் அன்பே வா படப்பிடிப்பின் போது இது பற்றி எம்ஜிஆரிடம், சார், படத்தில் நீங்கள் போடுற மாறுவேடம், இந்த வேஷத்தில் வந்திருப்பது நீங்கதான்னு ஒரு சின்ன குழந்தை கூட கண்டுபிடிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கு. உங்க படத்தில் வர்ற வில்லன்கள் எல்லாம் பெரிய டான், ஸ்மக்லர், இன்டர்நேஷனல் கிரிமினல் இப்படித்தான் காட்டுறீங்க. அவ்வளவு பெரிய கிரிமினல்கள் மாறுவேடத்தில் வந்திருப்பது நீங்க தான்னு சில நொடிகளில் கண்டுபிடிச்சுடுவாங்களே. நீங்க ஏன் உங்க மேக்கப்பில் இன்னும் கவனம் செலுத்த கூடாது? நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதபடி மேக்கப்போட ஆட்கள் இருக்காங்க. தேவைன்னா சொல்லுங்க என்றாராம். எம்ஜிஆர் சிரித்துவிட்டு சொன்னாராம், மிஸ்டர் திருலோகச்சந்தர், மக்கள் என் முகத்தை பார்க்கத்தான் படத்துக்கு வர்றாங்க. திடீர்னு கண்டுபிடிக்க முடியாத வேடத்தில் நான் வந்தால் குழம்பிடுவாங்க. படத்தின் காட்சிகளில் ஒன்றாமல் தவிப்பார்கள். வேஷம் போட்டுட்டு வந்தது எம்ஜிஆர் தான் என்று தியேட்டரில் படம் பார்க்கும் மக்கள் அனைவருக்கும் தெரியணும். ஆனா வீரப்பா, நம்பியார், அசோகனுக்கு தெரியவே கூடாது, அல்லது அவங்க கண்டுபிடிக்கவே கூடாது. இரண்டாவது, வில்லன் முட்டாள்தனமா இருந்தா மக்கள் அதை ஏத்துக்குவாங்க. புரிஞ்சதா என்றார். அவர் படங்களின் வெற்றிக்கு அவர் எப்போதும் கையாளும் யுக்தி இதுதான். சரி, இப்போது இது எதுக்கு? இந்த தேர்தல் நேரத்தில் சில கட்சிகள் ஒன்னா இணையுது, சில கூட்டணிகள் மாறுது, பல புதிய கட்சிகள் தோன்றுது. எல்லாமே எம்ஜிஆரின் மாறுவேடம் போலத்தான். இந்த வேடத்தில் இருப்பது இவர்தான்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். வேடம் போட்டவங்கள மக்கள் அவங்க வேடத்தை நம்பிட்டாங்கன்னு நினைச்சு களமாட்டிட்டு இருக்காங்க. இது எதுக்காகன்னா அதுக்காகத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.